ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா ப்ரோமோ பார்த்தீங்களா? கமருதீன் தான் வந்து டாஸ்க் வின் பண்ணாரு. சபரி தோத்துட்டாரு. இதில் எத்தனை பேருக்கு சந்தோஷம், எத்தனை பேருக்கு கடுப்புன்னு எனக்கு தெரியாது. எனக்குமே ஒரு வகையில் கமருதீன் வின் பண்ணதில் ஹாப்பி தான். ஆக்சுவலி அவர் கொஞ்சம் லூஸ் டாக்லாம் விட்டுருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஆக்சுவலாக பார்க்கும்போது எல்லாருமே அவங்களோட எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஆனால் சபரிக்குமே அந்த ஃபேஸில் அந்த டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பிக் பாஸ் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சாரு. அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2, 3 ரவுண்டில். இந்த ட்விஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தெலுங்கு பிக் பாஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, நான் தெலுங்கு பிக் பாஸ் வந்து நன்னொன்ல ஃபாலோ பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 2 வீக்ஸ் கன்டினியூஸா பண்ணேன். இப்ப நம்ம தமிழ் பிக் பாஸ் ஆரம்பிச்சோனே, நன்னொன்ல மட்டும் வீக்கெண்ட் எபிசோடு இல்ல அந்த ஹைலைட்ஸ் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, டாஸ்க்கெல்லாம் அங்க வேற லெவல்ல இருக்கும். நம்ம இந்த டாஸ்க்கே இப்படி கொண்டாடுறோம் அப்படின்னும்போது, அங்க இருக்கிற டாஸ்க்கெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஃபிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, இன்ஃபேக்ட் வீக்கெண்ட்ல கூட டாஸ்க் இருக்கும். நாமினேஷன்ல வந்தவங்களுக்கு ஒரு டாஸ்க்குனா, அங்க எலிமினேட் ஆகும்போது ஒரு டாஸ்க்கு. அப்புறம் அது இல்லாம வீக்கெண்ட் எங்கேஜ் பண்றதுக்குன்னே ஒரு சில விஷயங்கள் பண்றது, எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சின்ன சின்ன ட்விஸ்ட் இவங்க இங்க கொண்டு வர்றது, இந்த சாப்பாடு விஷயம், சமைச்சு போடணுங்கிற விஷயம், அப்புறம் இந்த வீட்லேருந்து ஒருத்தர், அந்த வீட்லேருந்து ஒருத்தர், முக்கியமா இந்த லக்ஸுரி, இங்க லக்ஸுரி இல்ல அது. அதுக்கப்புறம் இப்போ முக்கியமா இந்த டாஸ்க்ல, அப்புறம் இன்னொரு ப்ரோமோ வந்துச்சுல்ல, கேப்டன்ஷிப் வந்து துஷார திட்டுற மாரி, ரிவோக் பண்ற மாரி. ஸோ உங்க பதவிய பறிச்சுடுறோம் அப்படிங்கிற மாரி. இதுவுமே தெலுங்கு பிக் பாஸ்ல வந்தது தான். இத மைண்ட்ல வச்சு தான் ஆதிரை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு இந்த கேப்டன்சி டாஸ்க் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்கும்போது, அந்த மாஸ்க்க வந்து போட மாட்டேன் அப்படின்னு மக்கார் பண்ண இடத்துல, மேபி அவங்க தெலுங்கு பிக் பாஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. அங்க வந்து எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலி கேப்டன்ஷிப் நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, எப்போ வரும் கேப்டன்ஷிப்க்கான விஷயங்கள்ல? மோஸ்ட்லி ஃப்ரைடேல வரும். அதுக்கப்புறம் மண்டேலேருந்து அந்த கேப்டன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் வரும் போன சீசன்லலாம். இப்போ 2 நாள் முன்னாடியே கேப்டன்ஷிப் அந்த அந்த டாஸ்க் ஆரம்பிச்சது இல்லைங்களா? போன வாரம் 2 நாள் நடந்தது. அதே மாரி இன்னொரு விஷயமும் என்னன்னா, ஒரு டாஸ்க்குன்னு எடுத்தா கேப்டன்ஷிப்புக்கு எத்தினி ரவுண்டு வச்சாங்க? நான் பெருசா அந்த டீட்டெயில் பேசல. லாஸ்ட்ல மட்டும் யார் வின் பண்ணாங்க சொல்லிடலாம் அப்படின்னு. பொங்குதே டாஸ்க் வச்சாங்க, துவைக்கிற டாஸ்க் வச்சாங்க. ஆனா 2, 3 ரவுண்டு. இதெல்லாம் தெலுங்கு பிக் பாஸ்ல நடக்கிறது தான். 2, 3 ரவுண்டு முக்கியமா கேப்டன்சிக்கு மட்டும் இல்ல. அங்க மத்த டாஸ்க்லாம் கூட முக்கியமா இம்யூனிட்டி டாஸ்க்ன்னு ஒண்ணு. இப்ப இவங்க வந்து இங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு சொல்றத அவங்க இம்யூனிட்டி டாஸ்க் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் 2, 3 ரவுண்டு நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொம்மை டாஸ்க் தான் நம்ம 2, 3 ரவுண்ட் பார்க்குறோம். கேப்டன்சி டாஸ்க்லாம் என்ன 2, 3 ரவுண்டா நடந்திருக்கு இத்தனி சீசன்ல. இந்த சீசன்ல தானே அப்படி நடந்திருக்கு. இதெல்லாம் தெலுங்கு பிக் பாஸ்லேருந்து வந்தது தான் அப்படின்னும்போது, அப்படி கேப்டன்சி வாங்குனவங்களையே வீக்கெண்ட்ல வந்து நீங்க வந்து உங்களோட கேப்டன்சி வந்து ப்ராப்பரா ஜட்ஜ் பண்ணப்படல. நீங்க அங்க கண்டஸ்டன்ட்ஸ் தப்பு பண்றது வேற. ஆனா அங்க கண்டஸ்டன்ட்ஸ் தப்பு பண்ணாலும் ப்ராப்பரா ஜட்ஜ் பண்ணாம ஃபேவரட்டிசம் பண்ணா, அந்த கேப்டன்ஷிப்ப வீக்கெண்ட்ல ஹோஸ்ட்டே வந்து ரிவோக் பண்ணிடுவாரு. ஹோஸ்ட் முன்னாடியே திருப்பி ஒரு டாஸ்க் நடக்கும் ஹோஸ்ட் முன்னாடி. இது கன்டினியூஸா 2 வீக்ஸ் ஒருத்தங்களுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் திருப்பி அவரே வின் பண்ணாரு. ஆனா ரிவோக் பண்ணி திருப்பி அந்த வேற விதமான டாஸ்க் வச்சு அத பண்ணாங்கன்னும்போது, ஸோ ஆதிரியும் வந்து இத எதிர்பார்த்திருப்பாங்க. ஆ வந்து அதாவது அதனால தான் அவங்க பிக் பாஸே சரியில்ல. வச்ச ஸ்ட்ராட்டஜியே சரியில்ல. துஷார் வந்து அப்படி மாஸ்க் கட்டின்னு இருக்காருன்னு திருப்பி திருப்பி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, திருப்பி கேப்டன்சி டாஸ்க் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா, தனக்கான சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தாங்க. ஆனா டீம் வந்து அத வேற மாரி திருப்பிட்டாங்க. துஷார் வின் ஆயிட்டார். ஆனா வின் பண்ண துஷார் வந்து ஒரு வாரமா சரியா பண்ணாரா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் அந்த ப்ரொமோ விஷயங்கள் வந்துச்சு இல்லைங்களா? சரியா பண்ணலன்னும்போது. ஆனா நானும் பார்க்குறேங்க லைவ்ல. எத்தினி வாட்டி பிக் பாஸ் வந்து மைக்கு போடுங்க, மைக்கு போடுங்க. இன்னும் 1 ஹார்ல நீங்களும் பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அத விட 10 மடங்கு போன வருஷம் லைவும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாரி எந்த சீசன்லயுமே பிக் பாஸ் வந்து மைக்கு போடுங்க, மைக்கு போடுங்கன்னு சொல்லி நான் பார்த்ததே இல்ல. மைக்க சரியா போடுங்க, மைக்க எடுத்து போடுங்க, மைக்ல வந்து வேற எதையும் திங்ஸ் வைக்காதீங்க அப்டின்னும்போது, மைக்குக்கான விஷயங்களே திருப்பி, திருப்பி, திருப்பி இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிற இடத்துல, அ அவர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோட வீடியோஸ்ல. அவர் வந்து மைக் வந்து அவரே சம்டைம்ஸ் போட மாட்றாரு. சுத்தி இருக்கவங்கலாம் யாராவது போடுறாங்களா, போடலையான்னு கவனிக்க மாட்றாரு. ஒரு வேள அவர் அந்த இடத்துல லிவிங் ரூம்ல இருக்கும்போதே பிக் பாஸ் அனவுன்ஸ்மென்ட் வந்து இவங்க போடல, அவங்க போடலன்னு வந்தா, அப்போ ஒரு கேப்டனா அவர் வந்து என்ன பண்ணணும்னா, இனிமே யாராச்சும் வீட்ல சரியா மைக் போடல, இல்லன்னா மைக் மறந்துடுறாங்க அப்டின்னா, அதுக்கு ஒரு பனிஷ்மென்ட் மாரி சின்னதா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி விட்டா தான் மத்தவங்களுக்கு அது போடணுன்ற இன்டென்ஷன் வரும். இல்ல சரியா போடலன்னா பனிஷ்மென்ட் கிடைக்கும்ன்றது வரும். அப்டிங்கிற மாரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கணும். அவரு கொண்டு வரல. மத்த இந்த கனியக்கா டீம்க்கு எஸ் சொல்றதிலேயே சுத்திட்டு இருக்காரே தவிர, அவரோட கேப்டன்ஷிப்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய அவர் சரியா பண்ணல. அத சீரியஸா எடுத்துக்கல. விளையாட்டாவே இருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த ப்ரொமோல காமிச்சு ஒண்ணு சொல்றாரு பிக் பாஸ் அப்படின்னும்போது, ஸோ அந்த மைக் விஷயங்கள் இந்த வருஷம் சீசன்ல திருப்பி திருப்பி சொல்றது நம்மளுக்கே இதுவா இருக்கு. மைக் போடுங்க, மைக் போடுங்க, மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, அ கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்கா எதையாச்சும் ரகசியம் பேசணும்னா மைக்க கழட்டி வச்சுருவாங்க. முக்கியமா மாயா சீசன்லலாம்.
சைடில் வச்சுருவாங்க. அது நடக்கும். நைட் டைமில் பேசும்போது அது நடக்கும். அது நார்மல். ஆனால் ப்ராப்பராக ரெகுலர் ரொட்டீன்லேயே மைக்கை போட மாட்றாங்க, மைக்கை சரியாக யூஸ் பண்ண மாட்றாங்க அப்படின்லாம் சொல்லும்போது, அதே மாரி மைக் ரிப்பேர் அடிக்கடி ஆயிடுதுன்னும்போது, அந்த மைக்ல ஏதோ வைக்கிறாங்க. அது என்னது லிப் பாம் வைக்கிறாங்க, லிப்ஸ்டிக் வைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லும்போது, அது வந்து தண்ணி பட்டுறது, அது 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 உட்காரும்போது, எழுந்துக்கும்போது, இல்ல டாஸ்க் விளையாடும்போது சரியா கவனிக்காம மைக் ரிப்பேர் ஆயிடுதுன்னும்போது, நெறைய பேர் மைக் மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ, இந்த மாரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், இந்த நுவான்சஸ்லாம் பெருசா கேப்டன் வந்து சீரியஸா அட்ரஸ் பண்ணலன்றத பிக் பாஸ் சொல்றாரு. ஸோ, இது இப்படி போகுது அப்படின்னும்போது, நான் இப்ப தான் லைவ்ல பார்த்து முடிச்சேன். அந்த கேப்டன்ஷிப்புக்கான விஷயங்கள், அந்த டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆம் ஆக்சுவலி துஷார் வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸா இந்த கேப்டன்ஷிப்ப பண்ணியிருக்கணுன்றது முக்கியமான விஷயமா இருந்தாலும், அரோரா, துஷார் அப்படிங்கிற விஷயம் சோஷியல் மீடியால வேற வேற மாரி போகும்போது, ஸோ பிக் பாஸ் ஷோக்கே அது வந்து அந்த எத்திக்ஸ் அடி வாங்குது அப்படிங்கிற இடத்துல, ஸோ கொஞ்சம் சீரியஸா ஆக்குற மாரி ஆக்கலாம் அப்படின்ற மாரி பிக் பாஸ் இத பண்ணியிருக்கலாம். எனக்குமே சரியா வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்கலாம் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியால. ஸோ கனி அக்கா வந்து மத்த விஷயங்கள்லாம் டிசிப்ளின் அப்படி இப்படின்னு சொல்ற அவங்க, இன்னும் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேயும் ஆதிரேக்கும் இன்னைக்கு லைவ்ல ஃபுல்லா அதே தாங்க போயிட்டுருந்தது. ஏன்னா டாஸ்க் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கவங்க டாஸ்க் மாரி சின்ன சின்ன குடுக்குறாங்க. நம்ம பாருவுமே வந்து கெமிக்கு சின்னதா ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க. ஒரு மாரி டான்ஸ் ஆடிட்டு அந்த பப்பாளி கட் பண்ண சொல்றாங்க. இப்பயுமே தோசை ஊத்தும்போது சம் அ விசில் வாஷிங் பண்ணும்போது ஒரு பாட்டு பாடிட்டே பாடுன்றாங்க. கொஞ்சம் அதெல்லாம் நார்மலா தான் இருக்கு. மைண்ட்ல 1000 இருந்தாலும் 2 பேருமே அத ஸ்மூத்தா தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ வந்து கெமியும் அத பண்ணாங்க. பார்வும் வந்து சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஆ ஆதிரை வந்துட்டு எஃப்ஜேவா அந்த மாரி பண்ண சொல்றாங்க. எஃப்ஜே தோசை ஊத்திட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கேன்ல, நான் சொன்னா நீ செய்யணுன்ற மாரி ஏதோ ஒரு ஸ்டெப்பு போட சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் ஆனா அவர் தோசை ஊத்திட்டு இருக்காருன்னும்போது, கனியக்காகிட்ட கேட்டு தான் ஊத்துறாரு. அது ரவ மைதா சரியா வராதுன்னும்போது, இப்படி ஊத்து, அப்படி ஊத்துன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதே டைம்க்கு ஆதிரையும் வந்து, நீ வந்து ஒரு தோசை ஊத்திட்டு போய் அந்த எக்சர்சைஸ் மாரி ஏதோ பண்ணிட்டு வா, இல்ல பெல்ட் அடிச்சுட்டு வா அப்படிலாம் சொல்லும்போது, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோவத்துல வந்து அவரு தூக்கி போட்டு போயிடுறாரு கரண்டிய. நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாரு ரூம்ல. அப்போ நான் சொன்னா நீ செய்ய மாட்டியா? நான் சூப்பர் டீலக்ஸ் ஆள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்டா அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஆளுன்னு சொல்லி அத வேல வாங்குறத விட, இவங்களுக்கான அந்த கன்டென்ட் குடுக்கறதுல இவங்க வாங்கணும்னா சூப்பர் டீலக்ஸ் ஆளா வேற எங்க யார வேணா வாங்கலாம். ஏன் போய் எஃப்ஜேவே நோண்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவர் ஒரு நேரம் சட்டை பண்றாரு, ஒரு நேரம் சட்டை பண்ண மாட்றாரு. அவர் சட்டை பண்ணலன்னா இவங்களுக்கு ஒரு கோவம் வருது அப்படின்னு சொல்லும்போது, அந்த கோவத்தோட வெளிப்பாடா போய் ஏன் நான் சொன்னா நீ செய்ய மாட்டியா? நான் சூப்பர் டீலக்ஸ் ஆள் தானே அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு பஞ்சாயத்துக்கு வர்றது யார் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் தான் ஃபர்ஸ்ட்டு போய் நிக்கிறாரு. யாரு? நம்ம தல கேப்டன் நிக்கிறாரு. எஃப்ஜே சபரி போய் நிக்கிறாரு. அப்புறம் பின்னாடி கெமி வராங்க. அதுக்கப்புறம் கனி வராங்க. இதுக்கு நடுவுல இவங்களுக்கு ஈகோ ஹிட் ஆயிடுது. நடுவுல பாரு அதுல வரவுமே. பாரு என்ன சொல்றாங்கன்னா, பாருவும் டாஸ்க் கெமி குடுத்தாங்க, பண்ணிட்டாங்க. இப்போ அ அ ஆதிரை குடுத்து எஃப்ஜே பண்ணல அப்படின்னும்போது, சொன்னாங்க நாங்க டாஸ்க் குடுத்தா பண்ண மாட்றாங்க. பண்ணணும்ல பண்ண மாட்றாங்கன்னு சொல்லி ஆதிரை லைட்டா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அங்க கனி, கெமி எல்லார்ட்டயும் சொல்லும்போது, உடனே பாரு சொல்றாங்க, எல்லாரும் பண்ண மாட்டாங்கலாம் சொல்லாதீங்க. நான் குடுத்த ஆள் பண்ணிட்டான். கெமிகிட்ட குடுத்தேன், கெமி பண்ணிட்டாங்க. அப்படின்னு இவங்க கெமிய தூக்கி வச்சு பேசுறாங்க. நீங்க யாரோ ஒருத்தர் குடுத்துறீங்க, அவங்க பண்ணல. அத மட்டும் மீன் பண்ணுங்கன்னு பாரு அவங்களுக்கான சைட ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சுட்டு அவங்க கெளம்பிடுறாங்க. இது இவங்களுக்கு ஈகோ இன்னும் ஹிட் ஆயிடுது ஆதிரைக்கு. அப்போ உடனே சபரி வந்து, "நீங்க சண்டை போட்டுக்கோங்க, பண்ணிக்கோங்க." அத இவங்க 2 பேரும் லவ் ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்கங்க அங்க. இப்ப சபரி எஃப்ஜே கோச்சிட்டு இருந்தா போய் கனி ஊட்டுறாங்க. ஆதிரை கோச்சிட்டு இருந்தாலும் போய் கனி ஊட்டுறாங்க. அப்புறம் சபரி 2 பேருக்கும் சரியாயிடுச்சான்னு கேட்குறாங்க. கெமி வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ஆதிரிக்கு வராங்க. ஊட்டி ஊட்டி ஒரு லவ்வ வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பெர்சனல்னா, அதில ஒரு தலையா துஷார் என்ன பண்ணணும்? ஆதிரை குடுத்த டாஸ்க் பண்றாங்க, பண்ணலன்னும்போது, அது இவங்கக்குள்ள இருக்க லவ் ட்ராக்குக்கான விஷயமா, நிஜமாவே அங்க வந்து டாஸ்க்குக்கான விஷயமான்றத அட்ரஸ் பண்ணி, உங்க விளையாட்ட தனியா வச்சுக்கோங்க. இங்க வந்து கிச்சன் ஏரியால அவரு சமைக்கிறாரு. நீங்க டாஸ்க் குடுத்தா, அந்த டாஸ்க்குக்கு ஏத்த மாரி ஐ மீன் அந்த சமையலுக்கு ஏத்த மாரி ஏதாவது டாஸ்க் குடுங்க. அப்படின்ற மாரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ஆக்ஷன் எடுந்திருக்கணும். இவரு வந்து எடுக்க மாட்றாரு. அதனால இப்போ பல்ப் வாங்குனாரு. 1. அப்புறம் ஊட்டி ஊட்டி வளர்க்குற கனி அக்காவும், சபரியும் இந்த இடத்துல எஃப்ஜேக்கு அட்வைஸ் பண்றாங்க, ஆதிரைக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலுமே, இந்த வேலையெல்லாம் பார்த்த துஷாரு, தன்னோட கேப்டன்சிக்கான வேலைய சரியா பார்க்கலன்னு திட்டு வாங்குனாரு பிக் பாஸ் கிட்ட. அப்புறம் இந்த அலப்பறைக்கு நடுவுல தான் எஃப்ஜே போய் ரூம்ல உட்காந்துடுறாரு கோச்சிட்டு. சமாதானப்படுத்துறதுக்கு ஆதிரை போகும்போது சமாதானம்லாம் படுத்தல. நான் சொன்னா நீ ஏன் செய்யல? நான் சொன்னா ஏன் செய்யல? அப்படின்னும்போது, நீ வந்து நான் தோசை ஊத்திட்டு இருக்கேன். ஆல்ரெடி அந்த தோசை வந்து தீஞ்சு போயிடுச்சு. நான் வந்து வேலை செய்யும்போது என்னை டிஸ்டர்ப் பண்றேன். ஏய் நான் சூப்பர் டீலக்ஸ் ஆள்டா. நான் டாஸ்க்லாம் நீ செய்யணும்டா அப்படின்னும்போது, ஒவ்வொரு வாட்டி அதுல இல்லாம இன்னொன்னு அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நீங்க தான் நல்லா தின்றீங்கல்ல அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய விட்டுடுறாரு. அவர் வந்து சூப்பர் டீலக்ஸ் மேல இந்த மொத்த கோவத்துலயும் வந்து
ஆதிரேய சொன்னாரு. ஆனா ஆதிரேக்கு அது பர்சனலா மீன் ஆயிடுச்சு. ஸோ அந்த வார்த்தைய எப்படி நீ என்ன பார்த்து சொல்லுவ? அப்படின்னும்போது சபரியோ, கெமியோ வந்து அவன் உன்ன சொல்லல. அவன் பொதுவா தானே சொன்னான். நீங்கன்னு சொல்லும்போது அந்த குரூப்ப தானே சொன்னான். அப்படின்னும்போது அவன் என்கிட்ட தானே சொன்னான் அப்படின்னு இவங்க அத புடிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல சபரி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட பர்சனலையும், டாஸ்க்கையும் ஹேண்டில் பண்ண தெரியல. 2 பேருக்குமே அந்த மெச்சூரிட்டி இல்ல. ஸோ அத பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இல்லன்னா பார்க்குறவங்களுக்கு சிரிப்பா போயிரும் அப்படின்னும்போது பார்க்குறவங்க யாரு? பாரு தான். ஸோ சிரிச்சவங்களுக்கு வெத்தல பாக்கு குடுத்த மாரி ஆயிடும்ன்ற மாரி அவர் சொல்றாரு. ஸோ இந்த டயலாக் அவர் சொல்லல. நான் சொன்னேங்க. ஸோ அவர் சொன்னது என்னன்னா, "நீங்க பண்றது சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு 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 கையில ஒரு பிடிமானம் கிடைச்சிரும். ஸோ அதுக்கு இடம் குடுக்காதீங்க. அந்த ஸ்பேஸ் குடுக்காதீங்கன்றத கெமியும், சபரியும் வந்து பர்சனலா சொல்லிட்டு போறாங்க. அப்ப அந்த இடத்துல 2 பேருக்குமே அத ஹேண்டில் பண்ற மெச்சூரிட்டி இல்லன்னு சபரி சொன்னத, அப்ப அந்த டைம்ல உடனே ஆதிரி என்ன சொல்லிடுறாங்கன்னா, எஃப்ஜேவ அ வந்துட்டு அவன்கிட்ட சொல்லுங்க. அவனுக்கு தான் மெச்சூரிட்டி இல்லன்னு சொன்னாங்க. திருப்பி அதுவுமே இவங்க 2 பேருக்குள்ள சபரி என்ன அப்படி சொல்லும்போது, "நீ என்ன தானே சொன்ன? எனக்கு தான் மெச்சூரிட்டி இல்லையா? அப்ப நீ பண்றியே அதுக்கு பேர் என்ன? ஒவ்வொரு வாட்டியும் நீ பண்ணிட்டு என்ன சாரி என்னமோ நிஜமாவே லவர்ஸ் மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு பொசசிவ்னஸ் மாரி, ஒரு சண்டை மாரி ஒரு கன்டென்ட்ட குடுத்து ரொம்ப நேரம் அது போச்சுங்க லைவ்ல. அப்பதான் பிக் பாஸ் குடுத்து இந்த டாஸ்க்க குடுக்குறாரு. ஸோ எல்லா விஷயம் பேசுற கனி, சபரி இந்த விஷயத்த ஏன் அட்ரஸ் பண்ணலன்னும்போது, இந்த விஷயத்துல தேவையில்லாம நம்ம போய் தலையிட்டு, தேவையில்லாத தலைவலிக்கெல்லாம் தலைய குடுத்ததுனால, இப்ப பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அது லைவ்ல வரும். என்ன வருதுன்றத நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பேசுறேன். சாரி நெக்ஸ்ட் இதுல வீடியோஸ்ல பேசுறேன். ஸோ இதுல வந்து என்னன்னா, வந்த 3 ப்ரோமோவுமே அதாவது கேப்டன்சி டாஸ்க்ல கேப்டன்சி டாஸ்க்ல இப்ப ரிவோக் பண்றது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொம்மை டாஸ்க்ல அந்த டிஃபெண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு இல்லைங்களா? அ அது வெற்றி அது அது சொல்றேன். நான் அத நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன். அது. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சது. இது எல்லாமே தமிழ் பிக் பாஸ்லேருந்து காப்பி அடிச்சது தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கருந்து வருது அப்படின்னும்போது, இந்த இந்த சீசன் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்றத நானும் நம்புறேன். ஏன்னா, எப்பயோ வைக்க வேண்டிய பொம்மை டாஸ்க் இப்ப கொண்டு வராங்கன்னா, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா வைப்பாங்க போல அப்படின்ற ஒரு ஹோப் என்ன இருக்குன்னா, தெலுங்கு பிக் பாஸ காப்பி அடிக்கிறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அங்க இருக்க டாஸ்க்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிசிக்கல் டாஸ்க் ஹெவி ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தேங்க் யூ கைஸ்.